சக்திவேல் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க இவ்வுலகம், வளர்க இவ்பாரதம் என்ற நோக்கத்துடன் சுதேசி சிந்தனையில் நாம் அனைவரும் பொருட்களை வாங்குவோம். நம் நாட்டு பொருட்களை, நம் ஊர் பொருட்களை அதிகமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பாரதம் முழுக்க இன்றைக்கி சுதேசி சிந்தனையை உள்நோக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த சுதேசி சிந்தனையை கெடுக்கும் விதமாகவும், நம்மளுடைய பாரதம் செழிப்படையக்கூடாது என்பதற்காகவும் பல்வேறு விதமான தீய சக்திகள் நம்ம நாட்டில் ஊடுருவிட்டுருக்கு. தமிழகத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஊடுருவுறாங்க. தீபாவளியை வாழ்த்துக்கள் சொல்கிறதில்ல, தீபாவளியோட விழாவே வேணான்னு சொல்கிறார் ஒருத்தர் தமிழன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தீபாவளியை கொண்டாட வேணான்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான எண்ணத்தில் நம்ம செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் விட இந்த தீபாவளியோடைய நோக்கம் ஒவ்வொரு குடும்பமும் இது மூலமா வாழ்வாதாரத்தை பெருக்கணும். குறிப்பாக சிவகாசியில் தான் பட்டாசு தொழில் அதிகமாகுது. அந்த ஒரு ஊர் நல்லா இருக்குன்றதாக இந்த நாடே வெடிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிராமங்கள்லையும் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்மளுடைய வாழ்வியல் முறை, வாழ்க்கை விழாக்கள், நம்ம நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு பூ விற்கிறவங்களா இருக்கலாம், தேங்காய் பழம் விற்கிறவங்களா இருக்கலாம், பழம் விற்கிறவங்களா இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், ஒரு கடை சிறு கடை வணிகர்களாக இருக்கலாம், பெரும் கடை வணிகர்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமானவர்கள் முன்னாடி பாரதம் பெரும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்களும், ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை இந்த நாடு உணர வேண்டும். இந்த நாடு உணர்வது மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு இந்துவும் உணர வேண்டும். தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடுவோம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.